வணக்கம். வாங்க, நாம இன்னைக்கு மெல்போர்ன் நகரத்து பூரா சுத்தி பார்த்துடலாம். எப்படி சுத்தி பார்க்க போறோம்? கார்லயா, ட்ரெயின்லயா, இல்ல லைட் ட்ரெயின்லயா? நடந்தே தான் சுத்தி பார்க்க போறோம். நடந்தே வா. அண்ணாச்சி நடந்துருவாரா? ஏன் நீ நடக்கும்போது நான் நடக்க மாட்டேனா? என் கூட நடந்து பாரு. ஐ, சைக்கிள் ரிக்ஷாலாம் இங்க இருக்கு. அண்ணே, ஆஸ்திரேலியாவிலே பெரிய ஊர் எதுன்னு? ஃபர்ஸ்ட் சிட்னி நகரம் அப்ப பெரியது, 12,000 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்டது. இரண்டாவது மெல்போர்ன் 10,000 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்டது. ரெண்டுல எதுன்னு? ஆஸ்திரேலியாவோட தலைநகரா? ரெண்டுமே இல்ல. நான் முதல்ல சொன்னது மாதிரி கேன்புராங்கிற ஊர் தான் ஆஸ்திரேலியாவோட தலைநகர். அது வெறும் 800 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்டது. நம்ம நாட்டை போலவே ஆஸ்திரேலியாவுக்கும் வெள்ளைக்காரங்க கிட்ட இருந்து ஜனவரி 26ஆம் தேதி தான் குடியரசு கிடைச்சது. அப்படி ஆஸ்திரேலியாவுக்கு குடியரசு கிடைச்ச உடனே சிட்னிக்காரங்க எங்க ஊரை தான் தலைநகரம் ஆக்கணும்னு, மெல்போர்ன்காரங்க எங்க ஊரை தான் தலைநகரம் ஆக்கணும்னு சண்டை கடிச்சிருக்காங்க. அப்ப எல்லா ஊர்க்காரங்களையும் கூப்பிட்டு பஞ்சாயத்து வச்சிருக்காங்க. கேன்புராக்காரங்க, 2 ஊருக்கு நடுவுல நாங்க இருக்கோம், எங்க ஊரை தலைநகரம் ஆக்கிட்டா 2 ஊரோட சண்டையும் தீர்ந்துரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க சண்டையை தீர்க்கிறதுக்கு இதுதான் சரியான வழின்னு கேன்புராவை தலைநகர் ஆக்கிட்டாங்க. இது என்னன்னு புருஷன் பொண்டாட்டி சண்டை மாதிரி இருக்கு? அது என்னப்பா புருஷன் பொண்டாட்டி சண்டை? ஒரு வீட்டுல புருஷன் பொண்டாட்டி 2 பேரு. அவங்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்துச்சு. அந்த குழந்தைக்கு பேர் வைக்கிறதுல புருஷன் பொண்டாட்டி 2 பேருக்கும் தகராறு. அந்த தகராறு பெரிய சண்டை அளவு போயிடுச்சு. இவங்க சத்தத்தை கேட்ட பக்கத்து வீட்டுக்காரன் அவங்க வீட்டுக்கு வந்து என்ன சண்டைன்னு கேட்டேன். அதுக்கு அந்த குழந்தையோட அம்மா, நான் தானே குழந்தைய பெற்றேன், அதனால எங்க அப்பா பேரை தான் குழந்தைக்கு வைக்கணும்னு சொல்லியிருக்கு. புருஷங்காரன், நான் இல்லாம இவ எப்படி குழந்தைய பெற்றா, அதனால எங்க அப்பா பேரை தான் வைக்கணும்னு சொன்னேன். இதை கேட்ட பக்கத்து வீட்டுக்காரன், இதுக்கா இவ்வளவு பெரிய சண்டை, சரி உங்க அப்பா பேரு என்னன்னு அந்த அம்மா கிட்ட கேட்டேன். அதுக்கு அது எங்க அப்பா பேரு சிவனாண்டின்னு சொல்லிச்சு. சரி உங்க அப்பா பேரு என்னன்னு புருஷங்காரன் கிட்ட கேட்டேன். அவன் எங்க அப்பா பேரு பெரிய பாண்டின்னு சொன்னேன். இவ்வளவுதானே, சிவசங்கர பாண்டியன்னு பேர் வைங்க, சரியா போச்சுன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிட்டேன். நல்ல பேர் கிடைச்சிட்டதுன்னு சந்தோஷப்பட்ட அந்த பெற்றோர்களுக்கு பேர் மேல திடீர்னு ஒரு குழப்பம் ஆயிடுச்சு. சிவன் உங்க அப்பா பேரு, பாண்டி எங்க அப்பா பேரு, நடுவுல சங்கரன் எதுக்கு புரியலையே அப்படின்னு பக்கத்து வீட்டுக்காரனை கூப்பிட்டு கேட்டாங்க. அதுக்கு அந்த பக்கத்து வீட்டுக்காரன், சங்கரன் எங்க அப்பா பேருன்னு சொன்னேன். இதுக்குதான் குடும்ப சண்டை இல்ல, அடுத்தவங்கள நுழைய விடக்கூடாது. பரவாயில்லையே, இங்க நம்ம ஊர் பாட்டெல்லாம் பாடிட்டு இருக்காங்களே. இங்க ஆஸ்திரேலியாவுல எல்லா மதத்துக்காரங்களும் அவங்கவங்க வழிபாட்டை அவங்கவங்க விருப்பப்படி செய்துப்பாங்க. இங்க மதத்துல அரசியல் நுழையாது. இங்க சர்ச்சு, மசூதி, கோயில் எல்லாமே பார்க்கறதுக்கு அழகா இருக்கும். நம்ம நாட்டுல ஒருத்தர் ஒரு மதத்தை காப்பாத்துறது மாதிரி ஓட்டுக்கு வேட்டையாடுறாங்க, இன்னொருத்தர் மீதி மதங்களை எதிர்த்து தூண்டி விட்டு ஓட்டுக்கு வேட்டையாடுறாங்க. அண்ணன் தம்பியா வாழ்ந்துட்டு வர்ற நம்மள ஒரு வழி பண்ணாம விட மாட்டாங்க போல. நான் ஒரு தடவை நாகர்கோவில இருந்து மதுரைக்கு ராத்திரி பஸ்ல வந்துட்டு இருந்தேன். அப்ப பக்கத்து சீட்ல உட்கார்ந்து இருந்த 2 பெண்கள், ஒருத்தர் சைட்ல இருந்த கண்ணாடி ஜன்னலை மூடுறது, இன்னொருத்தர் அந்த ஜன்னலை திறந்து விடுறதுமா சண்டைகிட்டே வந்தாங்க. இவங்க சண்டை சத்தத்தை கேட்டு அங்க வந்த கண்டக்டர் என்ன சத்தம்னு கேட்டாரு. அதுக்கு ஒரு அம்மா, குளிர் எனக்கு ஒத்துக்காது, ஜன்னலை திறந்து வச்சா அந்த குளிர்ல நான் செத்து போயிடுவேன்னு சொல்லிச்சு. இன்னொரு அம்மா, எனக்கு புழுக்கமா இருந்தா ஒத்துக்காது, ஜன்னலை மூணுனா அந்த புழுக்கத்திலேயே நான் செத்து போயிடுவேன்னு சொல்லிச்சு. கண்டக்டர் இவங்களை இடம் மாற்றி உட்கார வைக்கிறாங்க. பார்த்தா பஸ் ஃபுல்லா இருக்கு. கண்டக்டருக்கு ஒரே குழப்பம். அப்ப அவங்களுக்கு பின்னாடி 2 சீட்டு தள்ளி சட்டை பட்டனெல்லாம் கழட்டி விட்டு ஹாயா சீட்ல சாஞ்சி உட்கார்ந்துருந்த ஆம்பளை ஒருத்தர் கண்டக்டரை கூப்பிட்டு விஷயத்தை கேட்டாரு. கண்டக்டர் அந்த 2 பெண்கள் தகராற பத்தி சொன்னாரு. அதுக்கு அந்த ஆம்பளை, கண்டக்டர் ஜன்னலை கொஞ்ச நேரம் திறந்து வை, குளிர்ல ஒரு பொம்பளை செத்து போகும், சரி ஜன்னலை கொஞ்ச நேரம் மூடி வை, புழுக்கத்துல ஒரு பொம்பளை செத்து போகும், சரி நீ வாடு போய் நிம்மதியா அவன் வேலைய பாருன்னு சொன்னேன். அது கண்டக்டர், யோ என் வேலைக்கே வேட்டு வச்ச போல இருக்க, யாரையா நீயே அப்படின்னு கேட்டாரு. அதுக்கு அவன், நான் தான் அந்த 2 பெண்ணோட புருஷன் அப்படின்னு சொன்னேன். பாண்டி, இப்ப எதுக்குப்பா இந்த கதை? புரிஞ்சா புரிஞ்சிக்க, புரியாட்டி விட்டுரு. ஏன்பா சண்டை கட்டுறீங்க? நமக்கு ஏன் இந்த வம்பு? நாம ஊர் சுத்தி பார்க்க வந்திருக்கோம், அந்த வேலையை பார்ப்போம்.
இந்த வலது பக்கம் பார்த்துட்டே வாங்க, ஒரு பெரிய கட்டடம் வரும். அதுதான் கிரவுண்ட் பிளாசா, பெரிய சூதாட்ட கிளப். ஏதுப்பா நம்ம ஊர்ல இருக்க சீட்டு விளையாடுற கிளப் அது மாதிரியா? அந்த திரையில பெரிய கட்டடம் அதுதான். இது உலகத்துல இருக்கிற பெரிய சூதாட்ட கிளப்புகள்ல இது ஒண்ணு. இங்க பெரிய பெரிய கோடீஸ்வரங்க பல மில்லியன் கணக்கான டாலர்ல சூதாடுவாங்க. இங்க எவ்வளவு பணம் வருது போகுதுன்னு கரெக்டா வரி கட்டுருவாங்க. இங்க இருக்கிற அமலாக்கத்துறை கரெக்டா கணக்கை கண்டுபிடிச்சிடும். நம்ம ஊர்லயும் அமலாக்கத்துறையா? இப்படிப்பட்ட பிரச்சனை இல்ல, ஏமாத்த முடியாதுப்பா. எப்படி அவ்வளவு உறுதியா சொல்றீங்க? ஒரு தடவை எங்க ஊரு எம்எல்ஏவை பார்க்க போனேன். அவர்கிட்ட உங்க அரசியல் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு கேட்டேன். எலெக்ஷனுக்கு முன்னாடி மக்கள் கையில ஜெயிச்சு எம்எல்ஏ ஆன பிறகு இப்ப அமலாக்கத்துறை கையில அப்படின்னு சொன்னாரு. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் எக்கச்சக்கமா பணமும் சொத்தும் சேர்த்துட்டாரு. அதை விசாரிக்க டெல்லியில இருந்து 2 அமலாக்கத்துறை அதிகாரிகள் வந்தாங்க. வந்து அவர்கிட்ட எப்படி இவ்வளவு பணமும் சொத்தும் கிடைச்சதுன்னு விசாரிச்சாங்க. அதுக்கு அவரு, நான் பந்தயம் கட்டி பந்தயத்துல தான் இவ்வளவு சேர்த்தேன்னு சொன்னாரு. அதை எப்படியா பந்தயம் கட்டி இவ்வளவு பணம் சேர்க்க முடியும், கதை விடுறியான்னு கேட்டிருக்காங்க. சரி, ஒரு பந்தயம், என் பல்லால மூக்க கடிச்சு காட்டுறேன்னு 1000 ரூபாய் பந்தயம்னு. சரி அப்படியா, எப்படின்னு பார்க்கலான்னு ஒரு அதிகாரி 1000 ரூபாய் பந்தயம் கட்டிட்டாரு. அவன் விசுக்குன்னு எந்திரிச்சு அவன் பல்லால அந்த அதிகாரியோட மூக்க கடிச்சிட்டான். ஆனா இவன் சொன்னதை சரியா கேட்காம தோத்துட்டோமேன்னு 1000 ரூபாய் கொடுத்தாரு. இப்ப நம்புறீங்களான்னு இன்னொரு அதிகாரிகிட்ட கேட்டேன். நான் நம்பலான்னு சொல்லிருக்காரு. நம்பலையா? சரி, நான் இப்ப என் மூக்க என் பல்லால கடிக்கிறேன்னு அவன் மூக்க தொட்டு கட்டி பந்தயம் கட்டுறீங்களான்னு கேட்டேன். அவன் மூக்க அவனால எப்படி கடிக்க முடியும்னு சரியா மாட்டிக்கிட்டான் அப்படின்னு 1000 ரூபாய் எடுத்து வச்சிருக்காரு. அவன் படக்குன்னு அவனோட பல்சட்டை கட்டி அவன் மூக்க கடிச்சிருக்கேன். இப்பயாவது நம்புறீங்களா இல்ல வேற பந்தயம் கட்டுறீங்களான்னு கேட்டேன். ஆளை விடுறா சாமி, இனி விட்டா ஊருக்கு போக வச்சிருக்கிற காசை கூட பிடிங்கிருவேன்னு சொல்லிட்டு 2 பேரும் கிளம்பி போயிட்டாங்க. அவங்க 2 பேரும் டெல்லிக்கு போய் நடந்த விஷயத்த அவங்க மேலதிகாரிகிட்ட சொல்லியிருக்காங்க. அவரு அதை கேட்டுட்டு, உங்களுக்கு சரியான ட்ரைனிங் பத்தல, உங்களுக்கு அவனை வச்சு நான் ட்ரைனிங் கொடுக்குறேன், நாட்டுக்குள்ள விசாரணைக்கு போயிருக்கிற 50 ஜூனியர் அதிகாரினையும் வர சொல்லுங்க, அந்த ஆளையும் கொண்டு வர ஏற்பாடு செய்யுங்கன்னு ஏற்பாடு செஞ்சு அவனை வச்சுக்கிட்டு ஒரு கான்பரன்ஸ் ஹாலில் துணை அதிகாரிகள் முன்னாடி அவன்கிட்ட விசாரணை பண்ண ஆரம்பிச்சாரு. நீ எப்படி பணம் சேர்த்தேன்னு கேட்டாரு. அதுக்கு அவன், நான் பந்தயம் கட்டி தான் சேர்த்தேன்னு சொன்னேன், நிரூபிக்க முடியுமான்னு கேட்டாரு. சரி நிரூபிக்கிறேன், நீங்க பந்தயம் கட்டுறீங்களா? பந்தயம் 1000 ரூபாய்ன்னா. சரி கட்டுறேன்னு அந்த அதிகாரி 1000 ரூபாய் எடுத்து வச்சாரு. இவனும் ஒரு 1000 ரூபாய் எடுத்து மேஜை மேல வச்சான். என்னன்னு கால் தங்குறீங்க, கால் வலிக்குதா? அந்த ரிக்ஷா வருது, ரிக்ஷாவில் போயிடுவோம், வாங்க வாங்க. இந்த ரிக்ஷா வந்துருச்சு, பார்த்து ரிக்ஷாவில் ஏறுங்க, போவோம் போமா. அந்த பந்தயம் என்னான்னு கேட்டாரு. அதுக்கு அவன், உங்க முதுகுல 1 ரூபாய் அகலத்துல ஒரு மச்சம் இருக்குன்னு. நம்ம முதுகுல தான் மச்சம் இல்லையே, சரியா மாட்டிக்கினான்னு. ஏன் முதுகுல அப்படி எந்த மச்சமும் இல்ல அப்படின்னாரு. இது வரைக்கும் இல்ல, ஆனா இப்ப இருக்கு, உங்க சட்டையை கழட்டி பாருங்கன்னு சொன்னேன். அவரும் சட்டையை கழட்டி எல்லாருக்கும் முதுகு காட்டினாரு. அதுல மச்சம் இல்ல. அந்த 2000 ரூபாயையும் அந்த அதிகாரி கையில் எடுத்துக்கிட்டு ஜெயித்த பெருமிதத்தோட தன்னோட ஜூனியர்ஸை பார்த்து, பாத்தீங்களா எப்படி நான் விசாரணை பண்ணி மாட்ட வச்சேன்னு, அது மாதிரிதான் நீங்களும் விசாரணை பண்ணணும்னு அட்வைஸ் பண்ணாரு. ஜூனியர்ஸ் எல்லோரும் அமைதியா அவரைய ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அப்ப அவன் அந்த அதிகாரியை பார்த்து, ஐயா மன்னிச்சுக்கங்க, இங்க கான்ஃபரன்ஸ் ஹால்ஸ்க்கு வர்றதுக்கு முன்னாடியே உங்க சட்டையை கழட்ட வைக்கிறேன்னு உங்க துணை அதிகாரிங்க 50 பேருக்கிட்டையும் தனித்தனியா 1000 ரூபாய் பந்தயம் கட்டினேன். இப்ப எனக்கு 1000 ரூபாய் தான் நஷ்டம், ஆனா 49,000 ரூபாய் லாபம்னு. அந்த அதிகாரி மயக்கம் போடாத குறையா தன் ஜூனியர்ஸை பார்த்து, எந்த மாநிலத்துக்கு வேணாலும் சோதனைக்கு போங்க, ஆனா தமிழ்நாட்டு பக்கம் மட்டும் போயிடாதீங்கன்னாரு. பாண்டி, ரிக்ஷாவில போறது கூட சுகமா தான்பா இருக்கு. பாரு, நல்லா ரிக்ஷா ஓட்டுறாரு. கிடைக்கிற சின்ன வெளியில கூட வளைஞ்சு எப்படி போறாரு பாரு. நாம இப்ப ரிக்ஷாவில எங்க போயிட்டு இருக்கோம் தம்பி? ஒரு 89 மாடி கட்டடத்துல ஏற போறோம். 89 மாடி ஏற போறோம். அம்மாடி, நடந்துலப்பா, லிப்ட்ல தான் ஏற போறோம், ஒன்னும் பயப்படாத. இந்த ஊரை பார்ப்பா, சின்ன சின்ன தெருக்களை கூட எவ்வளவு நேர்த்தியா மரங்களை நட்டு அழகா பிளான் பண்ணி வச்சிருக்காங்க. எங்க ஆபீஸ்ல மரங்கள் வளர்ப்பு திட்டம்னு விழாவோட சிறப்பா ஆரம்பிச்சாங்க.
மரக்கன்றுகள் நடுறதுக்கு டெண்டரும் விட்டாங்க. குழி விட்ட ஒரு டெண்டரு, மரக்கன்று சப்ளை பண்ண ஒரு டெண்டரு, குழி மூட ஒரு டெண்டர்னு 3 பிரிவா பிரிச்சு கான்ட்ராக்ட் விட்டாங்க. மரக்கன்றுகள் சப்ளை செய்யற கான்ட்ராக்ட மந்திரியோட மச்சான் எடுத்துக்கிட்டாரு. குழி மூடுற கான்ட்ராக்ட மாவட்டத்துல பெரிய ஆளு எடுத்துக்கிட்டாரு. குழி வெட்டுறது கஷ்டம்னு மற்ற சாதாரண கான்ட்ராக்டுக்கு குழி வெட்டுற கான்ட்ராக்ட விட்டுட்டாங்க. குழி வெட்ட கான்ட்ராக்ட் எடுத்த கான்ட்ராக்டர் அவர் வேலையை சரியா செஞ்சு குழி வெட்டுற வேலையை முடிச்சிட்டு போயிட்டாரு. மந்திரியோட மச்சான் மரக்கன்றுகள் வாங்காம சப்ளை செய்யாம அந்த கான்ட்ராக்ட் மனத்தை ஏப்பம் விட்டுட்டாரு. மண் மூல கான்ட்ராக்ட் எடுத்த மாவட்டம் ஈஸியா ஆளை விட்டு குழிகளை மூடி அவர் கான்ட்ராக்டை முடிச்சு பில்லை வாங்கிக்கிட்டு போயிட்டாரு. மரக்கன்றுகள் நடும் திட்டம் சிறப்பாக முடிஞ்சது. சரியா சொன்னப்பா, இதுதான் நம்ம நாட்டோட நிலைமையே. சரி விடுங்க, வாங்க நம்ம இறங்க வேண்டிய இடம் வந்தாச்சு. இப்ப நாம ரிக்ஷாவில பயணம் பண்ணது சூப்பரா இருந்துச்சுப்பா. மெல்போர்னுக்கு வந்து ரிக்ஷாவில சுத்தணும்னா ஊர்ல யாரும் நம்ப மாட்டாங்க. ரிக்ஷாவில வந்தது மாதிரியே தெரியல, ஏதோ கார்ல வந்தது மாதிரியே இருந்துச்சு. ரொம்ப அழகா ரிக்ஷா ஓட்டு வந்துட்டாரு. ரிக்ஷா பிரதர் ரொம்ப தேங்க்ஸ். இதுதான் அந்த 89 மாடி கட்டடம் ஹைடெக். வாங்க உள்ள போகலாம். போய் டிக்கெட் எடுத்துக்கிட்டு லிப்ட்ல அந்த 89 மாடிக்கு போகலாம். வாங்க. இங்க எதுக்கு போறோம்? இந்த 89 மாடி கட்டடத்துல 89வது மாடிக்கு போய் தான்ப்பா அங்கிருந்து மெல்போர்ன் நகரம் முழுவதும் சுற்றி பார்க்க போறோம். அண்ணாச்சி எங்க காணா? எங்கிட்டு வர்றாரு? அண்ணாச்சி பின்னாலே வந்துட்டு இருக்காருண்ணே. அடே அப்பா, எவ்வளவு உயரம்! தலையே சுத்துற மாதிரி இருக்க. கீழே பெரிய பெரிய கட்டடங்களா பார்த்ததெல்லாம் இங்க இருந்து பார்த்தா குட்டி குட்டியா தெரியுது. தம்பி, இங்க இருக்கிறவங்க எல்லாம் இந்த ஊருக்காரங்களா? இல்லன்னு, இவங்களும் நம்மள மாதிரி டூரிஸ்ட் தான். பல நாடுகள்ல இருந்து வந்திருக்காங்க. இந்த யாரோ நதிக்கரை எவ்வளவு அம்சமா இருக்கு பாருங்க. கரையோரத்துல நகரத்தை எப்படி அமைச்சிருக்காங்க. பாண்டே, இங்க இருந்து நகரத்தை பாருப்பா, எவ்வளவு அற்புதமா இருக்குதுன்னு. நாம நிக்கிற கட்டடத்தோட சைடு தானே, இதுல இருந்து அப்படியே கீழே பாருங்க எவ்வளவு அழகா தெரியுதுன்னு. எவ்வளவு கட்டடங்க இருந்தாலும் போக்குவரத்துக்கு இடைஞ்சல் இல்லாம சாலைகளை எப்படி நேர்த்தியா அமைச்சிருக்காங்க. இந்த நதியை பாருங்க எங்க ஆரம்பிச்சு எப்படி வந்து கடல்ல கலக்குதுன்னு. இங்க இருந்து பார்த்தா அற்புதமா தெரியுது. இங்க பாருங்க, அங்க தெரியுது பாருங்க கிரிக்கெட் ஸ்டேடியம் எப்படி தெரியுது பாருங்க. கிரிக்கெட் ஸ்டேடியமா? எங்க 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 இருக்கு? இதுதான் மெல்பர்ன் கிரிக்கெட் ஸ்டேடியமா? அப்பா, எவ்வளவு பெருசா இருக்கு! நடந்த மெல்பர்னை சுத்தி காட்டுறேன்னு சொன்ன மாதிரியே சுத்தி காட்டிட்டீங்களே. பிறந்தா இந்த மாதிரி ஊர்ல பிறக்கணும். நம்ம ஊருக்கு என்னப்பா, இது ஒரு மாதிரி அழகு, அது ஒரு மாதிரி அழகு. நம்ம ஊர்லாம் நல்ல ஊர் தானே. நம்ம ஊரெல்லாம் குறை சொல்ல முடியாது. அங்க இருக்கிற நடைமுறை தான். ஒரு கட்சி ஒரு எலெக்ஷன்ல சைக்கிள ஃப்ரீயா கொடுக்கறேன்னு சொல்லி ஆட்சியை பிடிக்குது. அடுத்த எலெக்ஷன்ல எதிர்கட்சி இலவசமா கார் கொடுக்கறேன்னு சொல்லி ஆட்சியை பிடிக்குது. அப்ப தோத்த கட்சி மறு எலெக்ஷன்ல வீட்டுக்கு ஒரு ஏரோப்ளான் தர்றேன்னு சொல்லி ஓட்டு கேட்குது. அவ்வளவு பெரிய ஏரோப்ளான் எதுக்குன்னு கேட்டா, ஆண்டிவட்டியில இருக்கிற ரேஷன் கடையில இலவச அரிசி தீர்ந்து போச்சுன்னா உசிலம்பட்டு ரேஷன் கடைக்கு அரிசி தீர்றதுக்கு முன்னாடி ஏரோப்ளான்ல போய் இலவச அரிசி வாங்கிடலாமேன்னு சொல்றேன். எல்லாம் நன்மைக்கு, நன்மையே நடக்கும். நேயர்களே நன்றி. நேயர்களே மறந்துட்டீங்களே, கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் காலத்தை கிளிக் பண்ணுங்க. உங்க சப்ஸ்கிரைப் தான் எங்களுக்கு டானிக். அப்பதான் தொடர்ந்து புது புது நிகழ்ச்சிகளா உங்களுக்கு கொடுக்க எங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். ஓகேவா? நாடு என்ன செய்தது நமக்கு என்ற கேள்விகள் கேட்பது எதற்கு? நீ என்ன செய்தாய் அதற்கு என நினைத்தால் நன்மை உனக்கு.